அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு ஒரு முக்கியமான செய்தி தெரிஞ்சுக்கலாமா? அதாவது சுனன், அதாவது ஜாமி திர்மிதிங்கிற நூலில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸு 2353வது ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வசனத்தை ஓதுனாங்க. என்ன வசனம் தெரியுமா? யௌமைதின் துஹத்திஸு அஹ்பாரஹா, அன்றைய நாளில் பூமி தன்னுடைய செய்திகளை அறிவிக்கும் அப்படின்னு. அப்படி ஓதிட்டு அவங்க கேட்டாங்க, கால ததுரூன மா அஹ்பாருஹா, அது சொல்லக்கூடிய செய்திகள் என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டபோது, அல்லாஹ்வும் அவனுடைய தூதருமே அறிவார்கள் அப்படின்னு சகாபாக்கள் அமைதியாக சொன்னாங்க. அப்போது அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஃபஇன்ன அஹ்பாரஹா அன் தஷ்ஹத அலா குல்லி அபுதின் அவ் அமத்தின் பிமா அமீல அலா வஹ்ரிகா அன் தகூல அமில கதா வ கதா யௌம கதா வ கதா கால ஃபஹாதிஹி அஹ்பாருஹா. பூமி பேசும் அன்றைய நாளில், இந்த நாளில் இன்ன அடியான் அல்லது இந்த அடியாள் இந்த இடத்துல இன்னென்ன செய்தார், இன்னென்ன வேலை செஞ்சார் அப்படின்னு சொல்லிடும். அதாவது ஒரு மனிதர் இன்ன இடத்துல ஒரு பூமி நிலப்பகுதியில் நின்றுக்கிட்டு தவறான காரியங்களை செய்திருக்கார் அப்படின்னா அந்த பூமி சாட்சி சொல்லும், அந்த நிலப்பகுதி அவருக்கு எதிராக சாட்சி சொல்லும். இவர் இந்த இடத்துல நின்று இன்ன தவறை செய்தார், இந்த நாளில் அப்படி செய்தார்னு சொல்லி அந்த பூமி பேசும், நிலப்பகுதி பேசும். எனவே அன்பான சகோதர சகோதரிகளே, சிறுவர் சிறுமியரே, நம்ம கவனமாக இருக்கணும். நம்மளை யாருமே பார்க்கல அப்படின்னு நினச்சிக்க கூடாது. அல்லாஹ் பார்த்து கொண்டு இருக்கிறான். அதுக்கு அடுத்து நாம் செய்யக்கூடிய செயல்களை நம்முடைய உடல் உறுப்புகள் பார்க்குது, அதே போல் இந்த பூமி பார்க்குது, நிலப்பகுதி நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறது. அது நாளை நமக்கு எதிராக சாட்சி சொல்லும். எனவே நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்வுக்கு அஞ்சி வாழ வேண்டும். அல்லாஹ்வுக்கு அஞ்சி, அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறான் அப்படிங்கிற அந்த அச்சம் இருக்க வேண்டும். பூமி நமக்கு எதிராக சாட்சி சொல்லும் அப்படிங்கிற அந்த அச்சம் இருக்க வேண்டும். எனவே நம்ம தவறு செய்யலாமா? தவறு செய்யக்கூடாது. பாவம் செய்யலாமா? பாவம் செய்யக்கூடாது. நிலப்பகுதிக்கு என்ன செய்யலாம்? நிலம் நமக்கு நன்மை சொல்கிற மாதிரி என்ன செய்யலாம்? நிலத்தில் நல்ல செடிகளை நட்டு வைக்கலாம், அது நமக்கு நன்மை. அதே போல் நிலப்பகுதியில் பாதையில் கிடக்கக்கூடிய முள், இடையூறு தரக்கூடிய பொருட்களை அகற்றலாம். அதெல்லாம் நமக்கு நன்மையாக இருக்கும். அதெல்லாம் நமக்கு அந்த நிலப்பகுதி சாட்சி சொல்லும், இவன் என்னென்ன நன்மைகள் செய்தான் அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஷா அல்லாஹ் செய்யலாமா? நன்மைகள் செய்யலாமா? பயனுள்ள இந்த செய்தியை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.